या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ओम श्रीं महालक्ष्मी नमः। ओम श्रीं महालक्ष्मी नमः। ओम श्रीं महालक्ष्मी नमः। ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम मां जय मां जय जय मां। 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 पराशक्ति महारानी के जय। தீது நன்றும் பிரதரவாரம் தன் கையே தனக்குதை. நிறைய பேருக்கு ஒரு அதாவது அழகான உதாரணம் கௌசல்யா பசிக்கு எனக்கு பசிக்கு சரி. அப்போ நான் சொல்கிறேன் கௌசல்யா பசிக்கிடாமா இருந்தா இல்லை அவள் விருப்பமான சாப்பிடாம இன்னும் குறைக்க என்ன நடக்கும்? பசி போகுமோ? என்ன செய்யணும்? அவள் சாப்பிடணும். இது நான் சொல்ல சங்கராச்சாரிய உதாரணம் விவேக சூடாமணி. சரி என்னது கல்யாணம் தலைவிடி காய்ச்சல் இல்லை நல்ல மருந்து இல்லை மாடு கொஞ்சம் மருந்து குடிக்க மாடு. அப்போ என்ன நடக்கும்? ஒன்று நடக்காது. இது சார்ந்த உதாரணம். அதாவது இந்த உலகத்தில் தீது நன்றும் பிரதர முடியுங்க. அது பெரிய அதிசயம். அதிசயம் இல்லை, அதான் ரகசியம். ஓகே. அப்போ என்னை என்னால் நான் உயர்த்தி கொள்வேன். யாரும் செய்ய முடியாது. ஏனெனில் நீ அதுவாக இருக்கிறாய். யாரு? நீ அந்த பரம்பொருளே தான். தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் ஜீவன். வேறு யார் இருக்கா இங்கிறா? நான் என்ன வேறு யார் இங்கே இருக்கிறார்? நீ தான் அந்த பரம்பொருளாக இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒருவரும் நீ அவர்களில் தங்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுவாங்க இந்த நம்முடைய ஞான நூல் உபனிஷத்தில் சுய மகிம்னே பிரதிஷ்டதி. அந்த பரம்பொருள் அந்த பெருமையில் தன்னிலே தான் இருக்கிறார், வேற ஒரு இல்லையே. அப்போ நான் சுருக்கமாக ஒரு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான 7 பில்லர்ஸ் ஆஃப்
செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது 7 முழுதும் வந்து, அதாவது நீ உன்ற வாழ்க்கையின் பொறுப்பை சொல்லுங்க, எனது வாழ்க்கையின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று நான் சொல்ல போகிறேன். மை டிசைர்ஸ் ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணான்னு எங்களுக்கு ஒரு ஆசையும் இல்லை. அப்படியா நாங்களா பார்த்து சொல்கிற மாதிரி தண்ணியில் அடுத்த வட்டி போய்க்கும். ஏய் நீ என்ன சொன்னாய், உனக்கு ஒரு ஆசையும் இல்லை, உனக்கு ஒன்றும் கிடைக்குமா போய் பாருங்க அவங்கள. என்ன சொல்கிறா நீ அந்த பரம்பொருளுக்கு முன்னுக்கு இருந்து என்ன உனக்கு என்ன ஒன்றும் வேணாம் சொல்கிறேன். இப்போ என்ன கிடைக்க போகுது உனக்கு கிடைக்காது. இப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், விதுர்ஷனா விதுரன் அவர் 2 பெரிய எக்ஸாம் இன்டர்வியூ அவங்களோட செல்லியம்மா அனுப்பியிருந்தா. நான் தாயிட்ட சொன்னேன், அப்படி திப்பு கொஞ்சம் வேணும் எல்லாம் ரூமில் கட்டுறோம் அது சொன்னேன். அப்புறம் முழு பேருக்கும் தாயே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கூடமா சரி போய். ஆகவே என்ன சொல்கிறாரு, நீ தெரிவு செய்யுன்ற ஆசையை 1 2 3 4 5 6 அதை ப்ரையோரிட்டைஸ் பண்ணு, எது முந்தி எது பிந்தி அதை பிளான் பண்ணு செய். ஆனால் ஆசீர்வாதம் முடியுங்க எப்பொழுதும் உண்டு. நீ செய்ய ஆசைப்பட்டு நீ முயற்சி பண்ணாடி யார் தவறு? முதலாவது. 2வது, குவாலிட்டி ஆஃப் மை ஒர்க் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னுதான் ஒரு இடத்துல நான் போகிறேன், அம்மா இப்படி கூட்டுறான், எப்படி அவங்ககிட்ட போய் அம்மா ஒழுங்காக கூட்டுங்களேன், கூட்டி தான் என்ன பண்ணுறேன், என்ன சம்பளம் கொடுக்க போகிறேன், நம்மளை கூட்ட போகிறேன். அனிவனே இந்த இடத்துல பாருங்கோ, நீ கடமையை செய் பலனை எதிர்பார்க்கணும். அது போகுது அப்படி சொல்லலை. அது என்ன சொல்லுதுண்டா, பலன் நிச்சயமாக கிடைக்கும், என்ன சந்தேகம் உனக்கு. ஆனால் நீ 100% மன ஒருமைப்பாட்டோட செய்கிறத முழுவாக பூரணமாக செய். அதுக்கு தான் பலன் எதிர்பார்ன்னு சொன்னது ஒழிய பலன் கிடைக்காது. யாரே சொன்னான், எங்களோட ஊர்லெல்லாம் பெரிய பகவத்கீதை சொல்லக்கூடாது கோமுறை என்ன நாங்கள்லாம் என்ன பலன் எதிர்பார்க்காது. அப்படி செய்கிறவங்களை தெரியும் எனக்கு, ஒரு ஒழுங்காக ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்களா அப்படி சொல்கிறவங்கள போய் பாருங்கள், அவங்கள செய்ய மாட்டாங்க. இல்லை, அர்த்தம் என்னென்னா நீ உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை ஒழுங்காக முறையாக பூரணமாக இதயமெல்லாம் கொண்டு செய். ஏன் பலன் முடியுங்க நிச்சயமாக கிடைக்க போகுது. அதில் தான் அவர் என்னாண்டா மனத்தை அந்த பக்கம் சிதறடியாமல் வருமோ வராதோ கிடைக்குமோ கிடைக்கும் என்ன பண்ணுவாய், நீ செய்கிறத செய்ய மாட்டாய். ஸோ அதில் அதான் அர்த்தம். நாங்கள்லாம் அந்த அம்மா பூஜை செய்யணும், பலன் இல்லை அவங்க தாய் உனக்கு நான் அவையில் ஒரு பலனும் இல்லை நிறைய கேட்டு அவங்க சொன்னாங்க, நமக்கு பொருள் வேணும், அஷ்டலட்சுமி வேணும், இன்னொரு மகாலட்சுமி இருக்குது, அதில் வரல அது மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி. எங்களுக்கெல்லாம் இல்லை மோட்சம் வீடு வேறு கொடுக்குறது அம்மா. அப்போ எனக்கு என்ன எல்லாம் கிடைக்கும். ஆகவே என்னது இன்று செய்கிற கடமைகளை பாருங்க, எத்தத் கர்ம கரோமி தத்ததைனம் சம்போ தவாராதனம். உங்களோட இஷ்டத்தை செய்யும் பூசியை அவங்களோட எல்லாத்தையும் செய்யுங்க. கிச்சன்லேருந்து டொய்லெட் போகிறோம் அத்தனை. 3வது, மை கம்யூனிகேஷன் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ட்ரூத்ஃபுல் கைண்ட். இதை சொல்லுவாங்க, அது சொல்கிறது விளங்காது. நீ மற்றவரோட இதை பழகிறாய், கதைக்கிறாய், சொல்கிறாய், ஃபோன் பண்ணுறாய், எல்லாம் எழுதுகிறாய், எல்லாம் செய்கிறாய். அதை தெளிவாகவும் விளக்கமாகவும் என்ன மற்றவங்களோட மனதை புண்படுத்தாத உண்மையாக இருந்தாலும் இல்லை இனிமையாக இருக்கணும், இனிமையாக இருந்தாலும் இல்லை பிரயோஜனமாக இருக்கணும். இந்த நாளையும் வச்சுட்டு நீ மற்றவங்களோட கம்யூனிகேட் தமிழ்னு சொல்கிற தொடர்பாடை வச்சு. இப்போ நாங்கள் ஒன்று முன்னுக்கு இருக்கிறோம் இல்லையா, இரவெல்லாம் யோசிச்சு என்ன சொல்லலாம். இப்போ தான் தாயார் இந்த ஐடியா கொடுத்தான், இல்லை கொடுத்தாரு சொல்லி கொண்டிருக்கேன் விளங்காரு நான் சொல்கிறது. நிறைய பேர் இன்னும். ஆகவே நீ மற்றவங்களோட பழகக்குள்ள இல்லை அந்த ஊரில் அந்த நாள் சொல்லும் சொன்ன கதைச்சா வயிற்றில் இருக்க பிள்ளை வழி விழுந்துடும், அவ்வளோ தூரம் இனிமையாகவும் சுவையாகும். மலர்ச்சியாக வந்திருக்கான். சித்திரை மாதத்தில் கோயிலுக்கு வரல, இப்போ கூப்பிட்றான். அது இங்கே இன்றைக்கு கூடணும். அம்மா தேங்க்யூ. சரி, அப்போ நீங்கள் உங்களோட மற்றவங்களோட எப்படி பழகிற எப்படி கதை உண்மையில் வார்த்தை அளந்து பேசுன்றேன்னு சொன்னா பாருங்க, சிலவங்கள கேட்க இனிமையாக இருக்கும் உங்களோட வார்த்தை. நிறைய பேர் இருக்காங்க. மை பிஹேவியர் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ எப்படி நடக்கிறது. எங்களை குருனா என்ன கூப்பிட்டு யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள் அதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னுண்டா நான் சொல்லுவேன் மதர் என்னோட அம்மா சொன்னேன். அவன் சொன்னேன், ஓ
அப்புறம் சொன்னால் ராமேஸ்வரம் விஷயத்தில் பண்ணி தட் மேக்ஸ் ஆல் த சென்ஸ். என்னடா மணி இந்த பாரு பிட்டல் நடந்தது எங்கள் மகேஸ்வர ஐயா வருது என்ன ஆக்கள் இருக்கிறாங்கோ அடிச்சுன்னு போகிறான் நடுவில். என்னது இது பிஹேவியர். ஒரு சபை இருந்தால் பாருங்க, இப்போ நம்மளோட கூட்டாளி பிந்தி வந்தான் இல்லை, அவன் இங்கே வளமே இந்த இடத்துல அங்கே இருந்தான். சரி அதான் நான் ஒன்று சொல்கிறேன், இது பிஹேவியர், சரியான பிஹேவியர் பண்ணி விட்றேன். உன்னை என்ன சொல்கிறாங்க, ஒரு சபையில் இந்த பார்ப்பாங்க. அழகான உதாரணம், அந்த திரௌபதிக்கு சுயம்பரம் நடக்கும் இல்லையோ, அந்த வில் எடுத்து இதெல்லாம் எடுக்கணும். துரியோதனை எழும்புறார், சகுனிமாவாக்கே பிடிக்கத்தோ தாங்க முடியலை. இப்படி ஒன்று இருக்க ஏன் அந்த இடத்துல அது பொருத்தம் இல்லை. நீ உண்ட அகங்காரத்தையும் இல்லை கவர்மெண்ட்டையும் அத்தனையோ மகான்களுக்கு அதில் பீஷ்மர் துரோணம் பெரிய அவங்க இருக்கல, மற்றவங்க இருந்தாங்க. விளங்க அவங்களுக்கு இந்த நடத்தை எவ்வளோ தூரம் உன்னை பாதிக்கணும்னு தெரியாது. நான் சொன்னேன்ல, எங்களோட அம்மா இல்லை பெரியவங்க இருக்கக்குள்ள மகன் முன்னால் போகக்கூடாது இல்லை, அவங்க சத்தம் போட்டு கதைக்கக்கூடாது இல்லை, அவங்களுக்கு பார்க்கணும், ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னா கவனம் அன்பு செய். பாருங்கோ, பள்ளிக்கூடமே பார்க்காத ஒரு தாய் என்ன அற்புதமாக எனக்கு இப்போவும் அது உதவி செய். நித்தியம் அது ஒரு மரியாதை இருக்கு. இப்போ சரியான முறையில் இப்போ இந்த பிஹேவியர் அப்போ மிச்சம் கவனம். நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்கிறதுக்கும் வெல்றதுக்கும் அவங்களோட நடத்தான் காரணம். என்ன சொல்கிறாங்க, என்ன வழட்டு கௌரவம். உங்களுக்கு தெரியும் நான் யாரன், அப்போது எனக்கு தெரியாது. அந்த சொல்லக்குள்ளே நீ ஹோப்பில் இதுன்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது மை டைம் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா அம்மா மன்னிக்க முடியாது கிட்டேன். டைம் அம்மா இங்கே பாரு, இந்த உலகம் முழுக்க இப்போ இந்த நான் கட்டாயம் சொல்லுவோம், அவர் பெரிய மகான், ஒரு துறவி, யார் எங்களை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளேன் ஒன்று இருக்குது, அதில் ஆஃபீஸ் முழு அந்த அமெரிக்க பிரசிடெண்ட் இருக்க மாதிரி பெரிய பிளேன் ஒன்று புக் பண்ணிருக்கு, அதில் கலெக்டரேட் உள்ளவும் இருக்குது. அவள் பிளேனில் ஏறினா என்ன நடக்கிறேன்டா, ஆஃபீஸ் நடக்கும். அப்போ பிளேன் ஓடிக்கொண்டு இருக்கு, ஆஃபீஸ் நடக்கும். அங்கே நடந்தோன்னா ரெடி. இப்போ அது சொல்லுவாங்க, நேரத்தை பொன்போல் மதி. சொல்லுங்க, டைம் இஸ் மணி. அமெரிக்காவிலலாம் டைம் இஸ் மணி, இங்கெல்லாம் டைம் இஸ் இறைவன் இல்லை, காலோஸ்மி. அப்போ நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவர் தான் வெற்றி அடைவார். அண்டே சொன்னான் எலன் மஸ்க்கு, அவருக்கு என்னடாமான்னு பில் கேட்டு பெரிய வண்ணக்காரலாம், அவனுக்கு 24 மணி தேவை, உனக்கு என்ன 22 மணி தேவைமா, உனக்கு 24 மணி. அப்போ நீ இப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கா. அதாவது சொல்கிறார், நம்மெல்லாம் மணித்தியாலதே ஒழுங்கு பண்ணுறல, அவனோட நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி எனக்கு பிளான் பண்ணுறான். ஜப்பானில் ஒரு செகண்டு நான் இப்போ என்ன பயன்படுத்தேன்னு சொல்லி கொண்டிருக்கான். ஏன் அது இறைவனு தான் பயன்படுத்து. அடுத்து பிகே காஃப், மை ஹாப்பினஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பப்பா நான் கவலையாக இருக்குது, இவ காரணம். அப்படியா, ட்ரை பண்ணு, நான் சொல்லியிருக்கேன், கவலைப்படாம இப்படி சொல்லி என்ன ட்ரை பண்ணு, என்ன கவலைப்படுத்துறது, ட்ரை பண்ணு முடியாது. ஏன் நான் சந்தோஷமாக இருக்க தீர்மானித்து விட சொல்ல எல்லாம் சொல்ல போகிறீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதுவே இறைவனுக்கு செய்யும் மிக உயர்ந்த பூசை. இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ நீ கவலைப்படுற ஒரு நேரமும் பாவத்தை சுமைக்கிறாய். என்ன சொல்லாது ஏன் அப்படியே அந்த பரம்பொருளாம் அன்று நாதடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற அந்த பரம்பொருளை நீ உண்ட துக்கத்தால் அவரை அவமானப்படுத்துகிற. அதுக்கு பாவம் கட்டாயம் கிடைக்கும், நோய் வறுமை எல்லாமே. அதுக்கு எதிர்மாறாக இது பாருங்க, அது ஹிந்தியில் அழகாக இருக்கு, சதைவ பிரசன்ன ரஹனா ஈஸ்வரிக்கு மகான் பூஜா. டு பி எவர் சியர்ஃபுல் இஸ் த கிரேட்டஸ்ட் வர்ஷிப் ஆஃப் காட். பியூட்டிஃபுல். ஸோ அப்போ நீங்கள் ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி மை வேல்யூஸா, ஓ அது அப்படி விட்டு வழி ஆறா மை வேல்யூஸா மை ரெஸ்பா. நான் இங்கே இருக்கிறேன் இல்லை, யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நாங்கள்லாம் காயத்ரி அம்மாவோட கோயிலுக்கு போகிறது முடியும். நீங்கள் எல்லோரும் அப்படியே வந்துடுங்க. கொஞ்சம் பெமான் இவங்களை கொஞ்சம் அனுப்பிவிட்டு 2ஆம் தரம் வந்து இல்லை, இப்போ எடுக்கக்குள்ளே மற்ற வண்டி வந்துடும். பாருங்க, நான் போகிறேன் இந்த கோயிலுக்கு,
நான் அடியான் பக்தனாக தான் போகிறேன். மரியாதை செய்து எடுக்க வச்சு பூஜை செய்ய வச்சு இல்லை தங்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்தோம் இல்லை. இந்த தம்பி இன்னும் அங்கே நில்லுங்க. இந்த சிலாக்களை பார்த்தீங்களா, ஒரு சபையில் போனால் இல்லை அவங்க முன்னுக்கு அதில் இருந்துருவாங்க. அது அந்த படத்தில் தியேட்டரில் என்ன முன்னுக்கு தான் இருக்கும். அந்த காரு வேறு என்னது கலரி அது ஓகே. ஆனால் இங்கே அவங்க மண் தம்பி இது ஐயாவுக்கு வச்ச நீங்கள் பின்னுக்கு இருக்கீங்களா, அவமானம் இல்லையோ, நீ அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லையே. அப்போ அதை வேல்யூவை கூட்டும். உனது பெருமதி உனது பெருமதி உண்ட கையில் இருக்கு. உண்ட வார்த்தை உண்ட நடத்தை இல்லை உண்ட பணிவு உண்ட கல்வி எல்லாமும் உண்ட பெருமதியை முடியுங்க தீர்மானிக்கிறது. நான் ஆண்டி அம்மாவோட எனக்கு உண்மையில் தாயார்ட்ட அழுது ஒன்று நான் அம்மா பட்டிமோட அம்மாவுக்கு போனேன். என்ன மாதிரி நான் ஒரு ஊர்லேருந்து நான் தாயாரை பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கேன் இல்லை. விஜயலட்சுமாக என்ன செய்தா அதண்டா அதுக்கு முக்கியமாக சுவிட்சர்லாந்து கூட சொந்தக்காரன். இப்போ அந்த ஐயா வாங்குவோம். எனக்கு சந்தை இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் கொஞ்சம் பின்னிட்டேன். நீ போகலாம். அது போக்குள்ள அந்த பேக் டோரா தாய்க்கு பக்கத்தில் இருக்க அதோட விட்டோடனே நான் எங்கே இருக்கேன், அம்மா இருக்குது. அடுத்த நான் இந்த பலது உட்காந்து அம்மாட்டு தண்ணிக்கிறேன். அம்மா ஒரு தாண்டி ஏதோ கொட்டி அழுதம்மா, வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுத்தா தாய் இல்லை. இப்போ இந்த சாநித்தியத்தில் நிற்கிறேன் நான். அங்கே தமிழில் கூட இல்லை உள்ளுக்கிட்டு என்ன எவ்வளோ வேண்டாம். உனது பெருமதி கூறுறதுக்கும் குறையிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீதான் காரணம். பாரு இல்லை இந்த பெருமதி எப்படி கூடும் இல்லை. ஒரு நாள் ஒரு சாதாரண விஷயம், ஒரு துறவி ராசம் எங்கே வா படி திஸ் கோன் ரிஃப்ரெஷ் வச்சர் புட்டு வீதி போட்டு சந்தனம் போட்டெல்லாம் போட்டுவான். துறவிகள் அவன் சன்னியாசி அப்படி என்ன இன்னும் இல்லை. நீ வழியில் போக்குள்ள ஒழுங்கா விஷயம் நடந்தாலாம். அது மகாத்மா காந்திக்கு இந்த இவர் அரவிந்தர் ஒரு இது இந்த பாடகர் ஃபேமஸ் சிங்கர் பெங்கால் ரவீந்திரநாத் தாகூர் படித்தாங்க. அப்போ அவரை பார்க்க போனோடனே அப்போ ரெண்டு பேரும் வாக்கிங் போவோம் காலையில் போல இருக்குது. இவர் மகாத்மா காந்தி கற்றுக்கொண்டிருக்கா, இவரை காணலை. வெட்டி பார்த்தார். இவர் தலையெல்லாம் கோப் பண்ணி அது சொல்கிற வாங்கலை என்ன ஐயோ வேஸ்டிங் டைம். அது சொல்கிறார் இது எனக்கு இல்லை யாருக்கு. அது சொல்கிறாங்களோ த ட்ரெஸ் ஆஃப் ஒரு அதர்ஸ். நீ ஒழுங்காக உடுத்துதுன்றது மற்றவங்க பார்த்து நான் சொன்ன மாலாரம் இருந்தால் உடனே மகாலட்சுமியா நான் சொன்னேன் இல்லையா. ஏன் அப்போ உன்ற மேக்கப் இதெல்லாம் மற்றவங்க ஒன்று பார்க்க போகிறாங்க. என்னது அழுத்து அந்த அம்மா சொல்லுவா என்னது அறுத்து கழுவினா மீன் மாதிரி. மீன் பார்த்தா அழகாக இருக்கும், அது வெட்டிக்கிட்டி பார்த்தா வாசிங்க மாதிரி இல்லையோ. அப்படி அவமானம் ஒழுங்கா என்ன பாருங்க பி அது என்னது வேல்யூ இல்லை. அவர் சொன்னார் நோ நான் வெளியில் போகிறேன் ஆட்கள் பார்ப்பான். யார் இவர் சொன்னார் மாத்திர அவர் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாய் உண்ட பெருமதியை பார் எந்த இடத்துல நான் கூட்டலாம் இல்லை என்று பார். சரி அப்போ அப்படி கூட்டு நம்ம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். அவள் தான் இந்த ஃபோட்டோ மகாலட்சுமி ஃபோட்டோ